ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, போன வீடியோல வந்துட்டு ஹவ் டு சேவ் 10 லேக்ஸ் அப்படின்றத பார்த்துருப்போம். அது நான் வந்துட்டு அந்த கோல நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் டு சேவ் 25 லேக்ஸ். இந்த 25 லேக்ஸ் போர்ட்ஃபோலியோக்கு எப்படி நம்ம போகலாம் அப்படின்றது வந்துட்டு, அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் கேப்ல. ஏன்னா நான் இது இன்னும் பண்ணல. உங்க கூட சேர்ந்து தான் நானும் பண்ண போறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 இயர்ஸ் கேப்ல நம்ம எப்படி போலாம்? இந்த 25 லேக்ஸ் போட்டு ஏன்னா 25 லேக்ஸ்ன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அமௌண்ட் கைஸ். எல்லாருக்கும் தெரியும் 25 லேக்ஸ்ன்றது ஒரு பெரிய அமௌண்ட். அது வந்துட்டு எப்படி நம்ப மந்த் ஆன் மந்த் இந்த சேலரி இன்கம் வச்சு நம்ம எப்படி சேமிக்கிறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போன வீடியோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போன வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க கைஸ். அப்பதான் உங்களுக்கு வந்து லைக் ரொம்ப டீட்டெயிலா புரியும். எப்படி இந்த இது எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 10 லேக்ஸ் போர்ட்ஃபோலியோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லைக் செட் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கும். லைக் ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், பிபிஎஃப் அக்கவுண்ட், கோல்டு, பிஎஃப் அக்கவுண்ட் எல்லாத்தையும் நம்ம போட்டிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேரி ஆகும் ஒன்னொன்னுத்துக்கும். லைக் ஃபிக்ஸட் டெபாசிட் 6%, ரெக்கரிங் டெபாசிட் 6.5, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு 8 to 12%, ஸ்டாக்ஸுக்கு 12 to 18% அப்படி இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி நம்ப அந்த ஒரு ஒரு அசெட்டுக்கும் ஒரு ஒரு இது இன்வெஸ்ட்மென்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8% இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, 10 லேக்ஸ் நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 10 லேக்ஸ்ல ஒரு 8% போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி 80,000 வரும். 10 லேக்ஸ்ல 8% 80,000. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்க்கு 80,000, செகண்ட் இயர்க்கு 80,000. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் தான் கைஸ் போயிருக்கேன். ஏன்னா, நீங்க அதுவும் இந்த வீடியோவும் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வெர்சஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து லைக் டீட்டெயிலா புரியும். இல்லன்னா வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ரொம்ப என்னடா இது நடக்காததெல்லாம் பேசலான்ற மாரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்லே போனீங்கன்னா, 2 வருஷத்துக்கு இப்போ ஆல்ரெடி நம்ம 2 வருஷம் இந்த அமௌண்ட் நம்ம எடுக்க போறதில்ல. இந்த அமௌண்ட் நம்ம எடுக்காம நம்ம வந்துட்டு அத அப்படியே இந்த 2 இயர்ஸ்க்கு நம்ம இந்த சேமிக்கும்போது இந்த 10 லேக்ஸ நீங்க மறந்துருங்க. நீங்க வந்துட்டு அடுத்த 2 வருஷத்துக்கு நீங்க சேர்க்க போற அமௌண்ட் ஜஸ்ட் 13,40,000. 13,40,000 நீங்க சேர்க்க போறீங்க. அது நான் எதுக்குன்னு சொல்றேன். நீங்க சொல்லலாம் 15 லேக்ஸ் தான ப்ரோனா, இந்த 10 லேக் பிளஸ் 80 2 ஆட் பண்ணீங்கன்னா 11,60,000. ஸோ நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. 25 லேக்ஸ் மைனஸ் 11,60,000 வந்துட்டு நெட் இன்வெஸ்ட்மென்ட் நீங்க பண்ண போறது 13,40,000 ஃபார் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த 10 லேக்ஸ் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு 25 ஏஜ், 26 ஏஜ்க்குள்ள நீங்க லைக் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்த 2 இயர்ஸ்க்கு நீங்க உங்க வயசு எவ்வளோ? 27 ஆர் 28 ஆர் 26 ஆர் 27. இப்போ எனக்கு வந்து 26, 27 ஏஜ். இப்போ வந்துட்டு நான் 25 இயர்ஸ்க்குள்ள நான் இது பண்ணதுனால 26, 27 ஏஜ்க்குள்ள நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு பட்ஜெட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அக்கவுண்ட்ஸ்ல தெரியும். பட்ஜெட்டிங்ன்றது ஃபியூச்சருக்கு நம்ம பண்ண போறது மாரி. ஸோ அதுதான் வந்து பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மென்ட் இயர் 1, இயர் 2 இங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா 26 ஏஜ், 27 ஏஜ்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 13,40,000ன்றது 2 இயர்ஸ்க்கு பெரிய அமௌண்ட் தான். அஃப்கோர்ஸ் நீங்க வந்துட்டு லைக் இன்கம் வந்துட்டு உங்களுக்கு நெறைய இருந்தா தான் நீங்க அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இன்கம்ம எப்படி அதிகமா ஜெனரேட் பண்றதுன்னு கூட நீங்க அந்த 10 லேக்ஸ் வீடியோல நீங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். நீங்க ஸ்டார்ட்டிங் ஏஜ்ல நீங்க ஒரு 15,000 12,000 நீங்க சம்பாதிக்கும்போது, நீங்க வந்துட்டு யூடெமில அந்த மாரி நீங்க நெறைய கோர்சஸ் எடுத்து படிக்கணும். அப்பதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிபிகேட்க்கு ஏத்த மாரி உங்களுக்கு வந்துட்டு கம்பெனிஸ்ல லிமிட் இருக்கும். நல்ல சேலரி இன்கிரீஸ் பண்ணுவாங்க. நீங்க வொர்க் பண்ற கம்பெனில நெறைய ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், பிபிஎஃப் அக்கவுண்ட், பிஎஃப் அக்கவுண்ட், போஸ்ட் ஆஃபிஸ், ரெக்கரிங் டெபாசிட். இதுதான் நம்மளோட அடுத்த இதுவா இருக்க போது. நான் வந்து யாருக்கும் சஜெஸ்ட் பண்ணல. சப்போஸ் நீங்க இதுல வந்துட்டு இத நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தா பண்ணலாம். பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இதுல வந்து கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்கும். கொஞ்சம் அதிக ரிஸ்க் கம்மியாவும் இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிபிஎஃப் அக்கவுண்ட், பிஎஃப் அக்கவுண்ட், போஸ்ட் ஆஃபிஸ், ரெக்கரிங் டெபாசிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே லைக் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 60 சேஃப், 40 ரிஸ்க்ன்னு சொல்லலாம். பட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் 40 சேஃப்டி, 60 ரிஸ்க்ன்ற மாரி இருக்கும். பட் ஆனா நம்ப அடுத்த ஒரு இதுக்கப்புறம் நம்ம இந்த அமௌண்ட்லாம் தொடப்போறது இல்லன்றதுனால, நம்ம அத வந்துட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். ஏன்னா, நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் வீடியோவும் போன வீடியோல போட்டிருக்கேன். நல்ல ஒரு வரவேற்பு வந்தது. லைக் 700 வியூஸ், 1000 வியூஸ் கிட்ட போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்குள்ள வந்துரலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு இயர் 1 ஒரு மாசத்துக்கு வந்து 15,000 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் இயர் 1க்கு சொல்றேன். முதல்ல இயர் 1 முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இயர் 2 போயிடலாம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 பெர் மந்த். பிபிஎஃப் அக்கவுண்ட் 7,000 பெர் மந்த். பிஎஃப் அக்கவுண்ட் 1,800 பெர் மந்த். போஸ்ட் ஆஃபீஸ் 5,000 பெர் மந்த். ரெக்கரிங் டெபாசிட் 4,000 பெர் மந்த். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு நம்ம வந்துட்டு 43,800 நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போறோம்.
அசைம் நீங்க ஒரு 65,000 வாங்குறீங்கன்னா இந்த 43,800 நீங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டம் தான், பட் நீங்க பண்ணி தான் ஆகணும். இனிஷியலா நீங்க இந்த அமௌண்ட் போகணும்னா நீங்க அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 1 மந்த்துக்கு எவ்வளவு வருது? 43,800. ஸோ 43,800 இன்டூ 12 ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 12 மந்த்ஸ். ஸோ 43,800 இன்டூ 12 போட்டீங்கன்னா உங்களுக்கு 5,25,600 வரும். ஸோ நீங்க இதுல போட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 12% இன்ட்ரெஸ்ட் வரும். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த இதுல பாருங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 12% இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ஸ்டாக்ஸ் வந்துட்டு 12 to 18%. பிபிஎஃப் அக்கௌண்ட் ஆல்மோஸ்ட் 6 to 7%. 7%க்கு மேல தான் வரும். ஸோ பிஎஃப் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎஃப் வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்க கை காசு போட வேணாம். உங்க ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்சிட்டு நெட் பே கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதுலயே ஆல்ரெடி பிஎஃப் அக்கௌண்ட் உங்களுக்கு இது பண்ணிட்டு தான் டெபிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால இது நீங்க வந்துட்டு நீங்க 43,000 நீங்க வந்துட்டு -2,000 பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க ஆல்ரெடி வந்துட்டு சேலரியில பிடிச்சிட்டு தான் கம்பெனி கொடுப்பாங்க. இது இல்லாம எம்ப்ளாயரோட அமௌண்ட்டும் போடுவாங்க அதுல. இப்போ 1,800னா பிளஸ் 400 வந்துட்டு உங்களுக்கு வரும். அது நீங்க சேலரி வாங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட்ல வந்துட்டு 8% வச்சுக்கலாம். ஸோ 5,25,000ல 8% வந்துட்டு உங்களுக்கு 42,048 வரும். ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல் 5,25,000, இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 42,048. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா போட்டிருக்காங்க. 8%ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஜஸ்ட் போட்டிருக்கேன் 1 இயர்ன்றதுனால. ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 5,67,648 வரும். ஸோ ஃபார் 1 இயருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நம்ம 27 ஏஜ் இருக்கிற ஒரு பாய், அதாவது வந்து பாத்தீங்கன்னா 26க்கும் 27க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். எப்படின்னா நீங்க வந்துட்டு லைக் ப்ரொமோஷனும் வாங்குவீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஆஃபீஸ்ல நல்ல ஒரு இதுவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு நீங்க 20,000 போடுற மாதிரி இருக்கும். 15,000 இருந்து 20,000. ஸ்டாக் வந்துட்டு சேம். ஏன்னா ஸ்டாக்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் அந்த வாலட்டைல்ன்றதுனால ஸ்டாக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நீங்க சேமாவே போகலாம். இப்போ நீங்க பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கும். 7ல இருந்து 9,000. இப்போ பிஎஃப் அக்கௌண்ட் வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் கம்பெனி பிடிக்கிறதுனால நீங்க இன்னும் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கேட்கலாம். இப்போ 1,800 இருக்கிற இடத்துல ஒரு 3,000 பிடிக்கிற மாதிரி கேட்கலாம். ஏன்னா 3,000 பிடிச்சாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எம்ப்ளாயர் போடுறதும் அதிகமா இருக்கும். ஏன்னா அதுல நீங்க உங்க சேலரி இருந்து பிடிக்க மாட்டாங்க, கம்பெனி போடுறது. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 2,000. ரெக்கரிங் டெபாசிட் 6,000. 4,000 இருந்து 6,000 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கு 27 ஏஜ்ல ஒரு 54,000 ரவுண்டா வச்சுக்கலாம். ஸோ 54,800 இன்டூ 12 போட்டீங்கன்னா 6,57,600. ஸோ 1 இயருக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றது 6,57,600. ஸோ இதுல ஒரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன். இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸா இருந்தீங்கன்னா லைக் போஸ்ட் ஆஃபீஸ் போடலாம். நீங்க சப்போஸ் லேடிஸா இருந்தீங்கன்னா நீங்க லைக் கோல்ட் ஷீட் மாதிரி போடலாம். அது நீங்க நிறைய ஷாப்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஷாப்ஸ்ல வந்துட்டு லைக் கோல்ட் ஷீட் மாதிரி மந்த் ஆன் மந்த் ஒரு 7,000, 5,000, 10,000 மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நீங்க இது எதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10,000 போடுறீங்க போஸ்ட் ஆஃபீஸ்னா இதை கம்மி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வேற ஏதாவது ஒரு அசெட்ல கம்மி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது பாத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 இயர்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணது 6,57,600. அதுல இன்ட்ரெஸ்ட் நீங்க 8% போட்டீங்கன்னா 52,608. உங்க இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 52,608 வரும். நீங்க எந்த ஒரு கஷ்டமும் படாம இந்த 2 இது இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிடைக்குது. அதுதான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு பெரிய பவர். ஸோ 6,57,000 பிளஸ் 52,000 ஆட் பண்ணீங்கன்னா 7,10,208. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் 26 இயர்ல நீங்க பண்றது 5,67,648 இருக்கும். இயர் 2 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது டோட்டலா 7,10,208 இருக்கும். ஸோ இப்போ நீங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க. இந்த 5,67,யும் இதையும் ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். 12,77,856 கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது 12,77,000 சொல்றான். ஆனா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நெட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 13,40,000 இருக்கு. இங்க டிஃபரன்ஸா வந்துட்டு ஒரு 62,144 இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 இயர்ஸ்ல நீங்க இந்த அமௌண்ட்ட நீங்க தொட்டிருக்கவே மாட்டீங்க. நீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த அமௌண்ட்ட திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிக்ஸட் டெபாசிட்ல ஒரு 2 lakhs போட்டிருக்கீங்க. 6% இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா, அந்த 6% இன்ட்ரெஸ்டோட சேர்த்து திரும்பி நெக்ஸ்ட் இயர் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு அந்த இன்ட்ரெஸ்டோட ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்ட திரும்பி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்போ அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது, இதெல்லாம் பண்ணும்போது இந்த 62,000 வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா கம்பைன் ஆயிடும். மேபி இன்னொரு 20,000 உங்களுக்கு இன்க்ரீஸா கூட வரும். லைக் 25 lakhs 20,000 அப்படின்ற மாதிரி கூட வரும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எளிமையான முறையில வந்துட்டு உங்களுக்கு இந்த 25 lakhs போர்ட்ஃபோலியோ ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதே மாரி இந்த அமௌண்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு பார்த்து பயப்பட வேணாம். அது நீங்க வந்துட்டு லைக் மந்த் ஆன் மந்த் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலே ஈஸியா போலாம். ஸோ கன்சிஸ்டன்சி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீயா இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். தேங்க்யூ.